குட்டி பசங்களா, நான் உங்களோட பயாலஜி டீச்சர் சாண்ட்ரா மேம் உங்கள் கூட சேர்ந்து பயாலஜியை தம்சம் பண்ணுறதுக்காகவே வந்திருக்கேன். நம்ம போன செஷனில் என்ன பார்த்தோம்? டிஷ்யூஸ் பற்றி பார்த்தோம். அதில் பிளான்ட்டில் என்னென்ன மாதிரி டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்லாம் பார்த்தோம். கரெக்டாக? இப்போ இந்த செஷனை நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மாதிரி அனிமல்ஸில், நம்மளும் ஒரு கைண்ட் ஆஃப் அனிமல் தான், நம்ம மாதிரி அனிமல்ஸில் என்னென்ன மாதிரி டிஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயுமே நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபோக்கஸ் பண்ண போகிறது எது அப்படின்னா எபிதீலியல் டிஷ்யூ. ஏன் மேம் தனியாக எபிதீலியல் டிஷ்யூ மட்டும் நடத்துறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நிறைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு எபிதீலியல் பற்றி நிறைய கேட்குறாங்க, நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அதனால நம்ம ஒரு டெடிகேட்டடான செஷன் ஒன்லி ஃபார் எபிதீலியல் டிஷ்யூ. ஓகேவா? வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு, இதுதான் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்னால் இதுதான் வந்து இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அனிமல் டிஷ்யூஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, எபிதீலியல் டிஷ்யூ இருக்குது, கனெக்டிவ் டிஷ்யூ இருக்குது, மஸ்குலர் டிஷ்யூ இருக்குது, அப்புறம் நர்வஸ் டிஷ்யூ வந்து இருக்குது. ஆனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்ன அப்படின்னா எபிதீலியல் டிஷ்யூஸில் மட்டும்தான். எபிதீலியல் டிஷ்யூஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எபிதீலியல் டிஷ்யூனா என்னது அப்படின்றது தான் நம்ம வந்து இந்த செஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எபிதீலியல் டிஷ்யூ அப்படின்னாலே வந்துட்டு தி அவுட்டர் மோஸ்ட் கவரிங். ஓகேவா? எந்த ஒரு ஆர்கன் ஆகட்டும், எந்த ஒரு ஆர்கனாக இருக்கட்டும், அது உள்ளே இருக்குதோ இல்லை நம்ம ஸ்கின்ல இருக்குல்ல, ஸோ அந்த அவுட்டர் மோஸ்ட் கவரிங், அதுக்கு பேர் தான் வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூ. ஓகே, ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் கவரிங் வந்துட்டு நம்மளை வந்து ப்ரொடெக்டும் பண்ணும். மற்ற இப்போது என்னோடய ஆர்கன்ஸ்லாம் வந்துட்டு உள்ளே இருக்குது. கரெக்டாக? இப்போ எனக்கு ஏதாச்சும் ஒரு இச்சிங் ஆச்சு, எதுனா ஆச்சுன்னா அது ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் காண்டாக்டில் இருக்கிறது என்னோடய ஸ்கின்னு. கரெக்டாக? இதுதான் அவுட்டர் மோஸ்ட் கவரிங். ஈவன் அந்த இன்ஃபெக்ஷன் என் உடம்புக்குள்ளே போச்சுன்னா கூட என்னோடய ஹார்ட்டோ என்னோடய லங்ஸ்க்கோ அதோட அவுட்டர் மோஸ்ட் லேயரில் கூட வந்து எபிதீலியல் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி, எனக்கு ஒரு ஷீல்டு மாதிரி. அது பேசிக்லி எபிதீலியல் டிஷ்யூனா என்னது? அது ஒரு ஷீல்டு. நம்ம பாடியில் எல்லா ஆர்கன்ஸில், மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸில் வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள், எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, அவுட்டர் அண்ட் இன்னர் கேவிட்டி ஆஃப் எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்டமக்கில், பேன்க்ரியாஸில், அதுக்கப்புறம் லிவரில். ஓகேவா? வெளியவும் இருக்குது, உள்ள அந்த இன்னர் கேவிட்டி. அதாவது இப்போது இதுதான் வந்து ஸ்டமக். அப்படி நம்ம இன்சைடு உள்ளே இருக்க ஸ்டமக் அப்படின்னு எடுத்தோன்னா, இப்போ இதுதான் வந்து வயிறு. கரெக்டாக? இப்போது இந்த இடத்துலையுமே வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூ வந்து இருக்குது. இந்த உள்ளே இருக்க போர்ஷன்லையுமே வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இடத்துலையுமே எபிதீலியல் டிஷ்யூ இருக்குது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோன்னா ஸ்டமக் பார்த்தோம், அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸ், அதுக்கப்புறம் லிவர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிளட் வெசல்ஸ் இருக்குல்ல, பிளட் வெசல்ஸோட இன்னர் லைனிங், அங்கேயுமே வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. தென் வேறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வந்து, நம்ம லங்ஸில் வந்துட்டு ஆல்வியோலை அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஆல்வியோலை, இந்த ஸ்ட்ரக்சர்னால தான் வந்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம வெளியேற்றணும், நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுறதுக்கு வந்துட்டு உதவி செய்கிறது வந்துட்டு ஆல்வியோலை. அந்த ஆல்வியோலையில் வந்துட்டு யார் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட வந்து கிட்னியில் வந்துட்டு நெஃப்ரான்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஃபில்ட்ரேஷனுக்கெலாம் வந்துட்டு உதவி செய்யும். ஸோ அங்கேயுமே வந்து எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. வேறு எங்கே இருக்குது? நேசல் அண்ட் மவுத் கேவிட்டி. நேசல் அதாவது நான் ப்ரீத் பண்ணுற, சுவாசிக்கிற அந்த டியூப்லேயும், நான் சாப்பிட்ற டியூப்லேயுமே அங்கேயுமே எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். நம்மளோட வந்து ஸ்டமக்கு, அதுக்கப்புறம் பேன்க்ரியாஸு, இங்கோட லைனிங்லலாம் வந்துட்டு எபிதீலியல் இருக்குதுன்னு பார்த்தோம். இதை தாண்டி எங்கே பார்த்தோம்? நெஃப்ரான் அதாவது கிட்னி அங்கே இருக்குது. ஆல்வியோலை, லங்ஸ், அங்கேயுமே எபிதீலியல் டிஷ்யூ இருக்குது. இதை தாண்டி நேசல் கேவிட்டி அண்ட் மவுத் கேனல், அதுலேயுமே வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் எபிதீலியல், ஸோ எங்கெல்லாம் இருக்குன்றதை பார்த்துட்டோம். ஓகே, இப்போது ஃபீச்சர்ஸ் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு என்னது? முதல்ல எபிதீலியல் டிஷ்யூனா என்னென்னு பார்த்தோம், அது வந்து அவுட்டர் மோஸ்ட் கவரிங் பார்த்தோம். அதுக்கப்புறம் எங்கே இருக்குன்றதை பார்த்தோம். இப்போது அதோட ஃபீச்சர்ஸ் என்னப்பா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இப்போ இது ஒரு செல் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூ. நமக்கு தெரியும்ல, எல்லா செல்ஸும் சேர்ந்து தான் வந்து டிஷ்யூ ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்போ இது ஒன்று பக்கத்தில் இருக்குன்னா இது ஒன்று பக்கத்தில் இருக்கும். இது ரெண்டு இருக்குமே வந்துட்டு ஸ்பேஸே இருக்காது. ஓகே, அந்த மாதிரி பக்கத்தில் அப்படி இருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு மெயின் டிஷ்யூக்கு வந்துட்டு செப்பரேட் ஆகிறதுக்கு ஒரு இன்னர் மெம்பரேன் வந்துட்டு ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணுன்னா,
இங்கே எஸ். ஸோ இப்போது எபிதீலியல் டிஷ்யூ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போது இப்படி இருக்காங்க அப்படின்னா இந்த செல்ஸ் இப்படி இருக்குது, இந்த டிஷ்யூ இப்படி இருக்குது, இந்த லைனிங் இப்படி இருக்குது அப்படின்னா இது இங்கே ஒரு மெம்ப்ரேன், இங்கே ஒரு லேயர் வந்துட்டு இருக்குது. ஓகே, இங்கே தான் வந்து இந்த மெயின் டிஷ்யூ வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து மெயின் டிஷ்யூ. ஸோ இந்த மெயின் டிஷ்யூவை வந்துட்டு யார் செப்பரேட் பண்ணுறா இந்த எபிதீலியல் டிஷ்யூ கிட்ட இருந்து அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெம்ப்ரேன். இங்கே நான் வரைஞ்சிருக்கேன்ல, இது பேர் வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலர் மெம்ப்ரேன். ஓகே, if this is clear, importance of epithelial tissue என்ன அப்படின்னா நம்ம வந்து எதனா ஒரு மூமெண்ட் உள்ளே வர்றதுக்கும் வெளியில் வர்றதுக்கு, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன்ல, ஆல்வியோலை நம்ம லங்ஸில் இருக்குது. இந்த ஆல்வியோலை மூலியமாக தான் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு வெளியேடுது. அப்போது நான் என்ன சொன்னேன், ஆல்வியோலில் வந்து எபிதீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்குது. அப்போது ப்ரொடெக்டிவ்னா என்ன அர்த்தம், உள்ளே வர்றதுக்கும் வெளியே போகிறதுக்கும் யார் போகணும் யார் வரணும் அப்படின்றத வந்து கண்ட்ரோல் பண்ணுறது யார், எபிதீலியல் டிஷ்யூ தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, அவங்க தான் பாஸ், பவுன்சர். அவங்க தான் பேசிக்கலி எபிதீலியல் டிஷ்யூனா யார், பவுன்சர். இவங்க ஃபங்க்ஷன் என்னது அப்படின்னு கேட்டோன்னா இவங்க வந்து பவுன்சர். உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் நான் தான் டிசைட் பண்ணுவேன். நான் யார், எபிதீலியல் டிஷ்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூ வந்து இருக்குது. ஓகே, கவனமாக கேளுங்க. 4 வகைகள் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து வகை பேர் என்ன அப்படின்னா வந்து ஸ்குவாமஸ் எபிதீலியம். ஸ்குவாமஸ் எபிதீலியம் இது வந்து ஃபர்ஸ்ட் வகை. ரெண்டாவது வகை பேர் என்னன்னு பார்த்தோன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ். அப்படின்னா என்னது, ஸ்குவாமஸ்லேயே 2 வந்துட்டு இருக்குது. இவங்க வந்து சிம்பிள் ஸ்குவாமஸும், அதாவது சிம்பிள், ரொம்ப சாதாரணமான ஆள். ஓகேவா? இவங்க வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ். ஸ்ட்ராட்டிஃபைட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஸ்குவாமஸில் 2 வகைகள் இருக்குது. எபிதீலியல் டிஷ்யூலேயே வந்துட்டு 4 வகைகள் இருக்குது. ஓகேவா? சிம்பிள் ஸ்குவாமஸ், ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ், அதுக்கப்புறம் கியூபாய்டல், அதுக்கப்புறம் காலும்னார். ஓகே, கியூபாய்டல் காலும்னார் தனித்தனி. நம்ம இதை வந்து தனியாக பிரிச்சுக்கலாம். ஸ்குவாமஸில் வந்து 2 வகைகள் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள், ஒன்று வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு அப்படின்னு வந்து பிரிச்சுக்கலாம். இப்போ முதல்ல நம்ம வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகேவா பசங்களா? இப்போது சிம்பிள் ஸ்குவாமஸ்னால் என்னென்னா, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸை பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி சட்னியான மாதிரி இருக்குது, ஆமிங்க போன மாதிரி இல்லையா? ஸோ அப்படின்னா என்னென்னா அவங்க வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் செல்ஸ்னால் தான் டிஷ்யூஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தின் லேயர் ஆஃப் வந்துட்டு செல்ஸ். அதுக்கப்புறம் எங்கெல்லாம் வந்து இருக்குன்னா நிறைய இன்டர்னல் ஆர்கன்ஸில் வந்துட்டு ரொம்ப டெலிகேட்டாக வந்துட்டு ஒரு டெலிகேட்டான லைனிங்காக வந்துட்டு இவங்க இருக்காங்க. எங்கே அப்படியெல்லாம் பார்த்தோன்னா வந்து அஃப்கோர்ஸ் நம்மளோட பிளட் வெசல்ஸில், ஈசோஃபேகஸ் எங்கே இருக்குது, இங்கே மவுத் கேவிட்டியில், ஸ்டமக்கில், கிட்னியில். ஈசோஃபேகஸ் எங்கே இருக்குது, நானும் வாயின்னு சொல்லிட்டேன், நீங்கள் வந்து ஈசோஃபேகஸ் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிளட் கேபிலரிஸில், அதுக்கப்புறம் ஆல்வியோலை. இப்போது இந்த பிளட் கேபிலரிஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த பிளட் கேபிலரிஸும் சரி இந்த ஆல்வியோலையும் சரி இவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்குவாமஸ். மற்றதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்குவாமஸாக இருந்துக்கிறேன், மற்ற டிஷ்யூவை நான் கொஞ்சம் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற டைப்பு. ஆனால் இவங்க 2 பேர் இருக்காங்களே, பிளட் கேபிலரிஸும் ஆல்வியோலை, இவங்க வந்து ஃபுல்லாகவே ஸ்குவாமஸும். ஓகேவா? இதுதான் வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ்க்கு வந்துட்டு எங்கெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் இருக்கா, என்னது சிம்பிள் ஸ்குவாமஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, சிம்பிள் ஸ்குவாமஸ்னால் ரொம்ப சிம்பிளான சாதாரணமான ஆள். நான் ஒரே ஒரு லேயர் தான் வந்துட்டு இருப்பேன். எங்கெல்லாம் நான் இருக்கேன்னு கேட்டேன்னா பிளட் வெசல்ஸ்லேயும் ஆல்வியோலையும் ஃபுல்லாகவே நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எங்கெல்லாம் நான் இருப்பேன்னா இந்த இன்னர் லைனிங் வந்துட்டு கிட்னியில், ஸ்டமக்கில், அங்கெல்லாம் கூட நான் தான் இருக்கேன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க சிம்பிள் ஸ்குவாமஸ். ஓகேவா பசங்களா? சூப்பர். நெக்ஸ்ட் எங்கே பார்க்குறோன்னா ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் நம்ம பார்த்தோம்ல, ஸ்குவாமஸ் 2 இருக்குது, சிம்பிள் ஸ்குவாமஸ், இன்னொன்று ஸ்ட்ராட்டிஃபைடு. இப்போ ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே கொஞ்சம் பாருங்கள், பெருசாக இப்படி இருக்குதா? சிம்பிள்னால் நம்ம வந்து ஒரே ஒரு லேயர் இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு பெருசாக இருக்குது. ஏன்னா வந்து நிறைய லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. இங்கே ஒரே ஒரு லேயர் இல்லை, இங்கே நிறைய லேயர் இருக்குது. அதனால தான் இவங்க பேர் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ஸ்குவாமஸ். இங்கே பாருங்கள், தே ஆர் அரேஞ்ச்டு மெனி லேயர்ஸ்.
அதனால தான் அவங்க பேர் வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ். அதுக்கப்புறம் நான் மேலே ஒரு டயக்ராம் வந்துட்டு போட்டிருக்கேன்ல, ஏன் இப்போது சில இடத்துல வந்து இப்போ நம்ம கையில் நம்ம ஸ்கின்லலாம் வந்துட்டு நிறைய இடத்துல ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் தான் இருக்கும். ஏன் மேம் அங்கெல்லாம் ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோன்னா, டு ப்ரிவெண்ட் வேர் அண்ட் டெர். இப்போது நமக்கு ஒன்று குத்திருச்சு அப்படின்னா அங்கே வரும் ஒரே ஒரு லேயர் ஆஃப் செல்லு மட்டும் இருந்துச்சுன்னா டேமேஜ் அதிகம், ரொம்ப வலிக்கும். இவ்வளோ பெருசு இவ்வளோ லேயர் இருந்தே வந்துட்டு நமக்கு அவ்வளோ வலிக்குது. ஓகேவா? இதெல்லாம் ஒன்று சின்னதாக அடிபட்டுச்சுன்னா நமக்கு அவ்வளோ வலிக்கும். இப்போது ஒரே ஒரு லேயர் இருந்துச்சுன்னா சுத்தம். கரெக்டாக? அதனால தான் அவ்வளோ லேயர்ஸ் வந்துட்டு இருக்குது. எதுக்கு? நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, நம்மளோட ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஓகேவா? எதனா ஒரு அடிபட்டுருச்சு இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் டிஷ்யூஸில் எதனா உள்ள டேமேஜ் கூட இன்டர்னல் டேமேஜ் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி விஷயத்துலேருந்தெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் நிறைய லேயர்ஸால் செய்யப்பட்டு அப்படியே ப்ரொடெக்ஷன் ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு. ஓகேவா? சூப்பர். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஷார்ட் ரீகேப்பு. நம்ம வந்து 4 டைப் ஆஃப் எபித்தீலியல் இருக்குது. அதில் வந்து 2 வந்து ஸ்குவாமஸ் இருக்குது, ஒன்று சிம்பிள் இருக்குது, ஒன்று ஸ்ட்ராட்டிஃபைட் இருக்குது. அதில் பாருங்கள், ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ ஒன்று வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ, இன்னொன்று வந்து என்னென்னா வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகேவா? இப்போது சிம்பிள் ஸ்குவாமஸில் வந்துட்டு எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, லைனிங் ஆஃப் மவுத் அங்கே இருக்குது, லைனிங் ஆஃப் ஈசோஃபேகஸில் இருக்குது, ஆல்வியோலையில் இருக்குது, பிளட் கேப்பிலரிஸ்லையுமே இருக்குது. இதில் ஆல்வியோலையும் பிளட் கேப்பிலரிஸ் இவங்க மொத்தமாகவே வந்துட்டு ஸ்குவாமஸால் தான் வந்துட்டு செய்யப்பட்டிருக்காங்க. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டிஃபைடு எங்கே இருக்குது? நான் சொன்னல அந்த பின்னு குத்துற எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ராட்டிஃபைடு வந்துட்டு ஸ்கின்ல இருக்குது. ஏன்னா நிறைய லேயர்ஸ் வந்துட்டு இருக்கும், அதனால அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்ட்ராட்டிஃபைடு. சிம்பிள்னா என்னது? ஒரே ஒரு லேயர் தான் வந்துட்டு இருக்கும். ஓகேவா? அதுதான், அதனால தான் அது வந்து சிம்பிள். கொஞ்சம் நிறைய இருக்கிறதுனால அவங்க பேர் ஸ்ட்ராட்டிஃபைடு. சூப்பர். எஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு 3வது வகை ஆஃப் எபித்தீலியல் டிஷ்யூ என்னது அப்படின்னு பார்த்தோன்னா கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. பேர்லேயே இருக்குது பாருங்கள், கியூபாய்டல் அப்படின்னா என்னென்னா கியூபாக வந்து வந்துட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், கியூபாக இருக்கா? கிளியராக இருக்கா? இங்கே பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணி காமிச்சிருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கியூபாக வந்துட்டு இருக்குது. ஒரு செல்லுமே வந்துட்டு செதுக்கி வச்ச கியூப் மாதிரி இருக்குது. அதனால தான் இதுக்கு பேர் வந்துட்டு கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. இப்போ இந்த கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ வந்துட்டு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, சாலிவரி கிளாண்டில் வந்து இருக்குது, சாலிவரி கிளாண்டில், அப்புறம் பேன்க்ரியாட்டிக் டக்ஸில் இருக்குது, அப்புறம் கிட்னி டியூபியூல்ஸில் வந்துட்டு இந்த கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ வந்து இருக்குது. ஓகேவா? ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டோன்னா, மெக்கானிக்கல் சப்போர்ட். அந்த டிஷ்யூ அந்த ஒரு ஆர்கனே வந்து ஒரு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக வந்துட்டு சப்போர்ட் கொடுக்குறது யாருன்னு கேட்டால் இந்த டிஷ்யூ தான். இந்த டிஷ்யூவால் தான் அந்த மொத்த ஆர்கனுமே வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேறு எந்தெந்த விஷயத்தில் ஹெல்ப் பண்ணுதுன்னா, செக்ரீஷன். இப்போ கிட்னி டியூபியூல்ஸ்லேயுமே வந்துட்டு எதனா செக்ரீஷன்ஸ்க்காக, இப்போ அப்சார்ப்ஷனுக்காக, செக்ரீஷனுக்காக அதுக்கெலாம் உதவி செய்கிறது யார் அப்படின்னா வந்துட்டு இந்த டிஷ்யூ, நம்ம பைப்பில் கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த கியூபாய்டல் டிஷ்யூ வந்துட்டு சம்டைம்ஸ் எங்கே பிளாக் இப்போ இந்த கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ வந்துட்டு இருக்குல்ல, இது என்ன ஆகும்னா ஒரு சில நேரத்தில் இப்படி கியூபாக வந்துட்டு இருக்குல்ல, இப்படி கியூபாக இருக்கிற இந்த சில நேரத்தில் வந்துட்டு என்ன ஃபார்ம் ஆகும்னா ஒரு மாதிரி கிளாண்டா ஷேப்பில் வந்துட்டு அரேஞ்ச் ஆகிக்கும். இந்த மாதிரி வந்து கியூபாக இப்படி இருக்கும். ஓகேவா? இப்படி ஃபார்ம் ஆகி ஒரு மாதிரி கிளாண்ட் ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் ஆகும். ஸோ இந்த கியூபாய்டல் எபித்தீலியல் டிஷ்யூ வந்துட்டு ஒரு சில நேரத்தில் கிளாண்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அந்த மாதிரி மாறுபட்டுச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி டிஷ்யூவை வந்துட்டு நம்ம கிளாண்டுலர் எபித்தீலியம் அப்படின்னு சொல்லுவோம். இதே கியூபாய்டல் டிஷ்யூ தான். ஓகேவா? அதுங்கெல்லாம் ஒரு மாதிரி அரேஞ்ச் ஆகிக்குதுங்க, இப்படி 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 இப்படின்னு அரேஞ்ச் ஆகிக்குதுங்க. இப்படி அரேஞ்ச் ஆகிட்டு ஒரு கிளாண்டு ஃபார்மேஷனுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போது நம்ம பார்த்தோம் எங்கெல்லாம் இருக்குன்னு சலிவரி கிளாண்டு. இதை வந்து உருவாக்குறதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கல்ல ஒரு டிஷ்யூ, அவங்க பேர் வந்துட்டு என்னென்னா கிளாண்டுலர் டிஷ்யூ. அவங்க யாரும் இல்லை, கியூபாய்டலோட முன்னோர்கள் பேசிக்லி. அதுதான் வந்து கிளாண்டுலர் டிஷ்யூ. ஆசுமா பசங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாலாவது வகை which is columnar epithelial tissue. columnar epithelial tissueல வந்து என்ன இருக்குங்க பாருங்க, அப்படியே பில்லர் மாதிரி இருக்குது. கியூபாய்டில் வந்துட்டு ஸ்கொயராக வந்துட்டு இருந்துச்சு. இப்போ காலம்னாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்துட்டு பில்லர் மாதிரி இருக்குது, ஒன்றும் பெருசாக இருக்குது. இங்கே பாருங்க நீட்டமாக இருக்குது. ஜூம் பண்ணி உங்களுக்கு காமிச்சேன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் பில்லர் எவ்வளோ பெருசாக இருக்குது இங்கே வந்துட்டு இந்த பில்லர். ஓகே, அதனால அவங்க பேர் வந்துட்டு காலம்னார். ஓகே, அதனால அந்த பேருமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பில்லர் எபிதீலியல் டிஷ்யூன்னு கூட நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் இவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்சார்ப் பண்ணுறதுக்கும் எதனா மெட்டீரியல் செக்ரீட் பண்ணுறதுக்காகவுமே வந்துட்டு உதவி செய்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா எங்கே இருக்காங்கன்னா ஸ்டமக்கோட லைனிங்கில் வந்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஆசிட்ஸு, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் இதெல்லாம் வந்து செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், எந்த டிஷ்யூ அப்படின்னு பார்த்தோன்னா வந்து காலம்னார். அதே மாதிரி ஸ்மால் இன்டெஸ்டைனையும் லார்ஜ் இன்டெஸ்டைனிலுமே வந்துட்டு இருக்காங்க இவங்க. இதை தாண்டி வேறு எங்கே இருக்காங்க, நம்ம லங்ஸில் வந்துட்டு சீலியா அப்படின்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. இந்த சீலியா வந்துட்டு மூவ்மெண்ட் ஆகுறதுக்கும் மற்ற மெட்டீரியல்ஸ் எல்லாம் மூவ்மெண்ட் ஆகுறதுக்கும் உதவி செய்கிறது யார், நம்ம பையன் தான் வந்துட்டு காலம்னார் எபிதீலியல் டிஷ்யூ. அவ்வளோதாங்க எபிதீலியல் டிஷ்யூ. சூப்பரா. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிதீலியல் டிஷ்யூனா வந்து என்னது, இட் இஸ் தி அவுட்டர் மோஸ்ட் கவரிங். ஓகே, ஒரு ப்ரொடெக்டிவான ஃபங்க்ஷன். பேசிக்லி ஒரு பவுன்சர், உள்ளே வர்றதும் வெளியே வர்றதும் அவங்க தான் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எபிதீலியல் டிஷ்யூவில் வந்து 4 வகைகள் இருக்குது. அதில் வந்து 2 வந்து ஸ்குவாமஸ் வகைகள். ஒன்று வந்து சிம்பிள் ஸ்குவாமஸ், இன்னொன்று வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ், இன்னொன்று வந்து கியூபாய்டல் எபிதீலியல் டிஷ்யூ. 4வது வகை வந்துட்டு காலம்னார் எபிதீலியல் டிஷ்யூ. சிம்பிள்னா வந்துட்டு என்னது, ஒரே ஒரு லேயர் ஆஃப் செல்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கும். அதனால அவங்க பேர் வந்துட்டு சிம்பிள். இப்போ இதெல்லாம் எங்கே இருக்குன்னா லைனிங் ஆஃப் வந்துட்டு மவுத்து அந்த மாதிரி இடத்துல இருக்குது. ஆல்வியோடலாம் கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல்லாகவே அவங்க வந்துட்டு சிம்பிள் ஸ்குவாமஸ். ஸ்ட்ராட்டிஃபைட்னா பேசிக்லி ஸ்கின்ல இருக்குது. என்னன்னா நிறைய லேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணணும்ல, நம்ம ஸ்கின்னை வந்துட்டு எதனா அடிபட்டுருச்சு, இல்லை ஒரு அந்த எக்ஸாம்பிளில் காமிச்ச மாதிரி ஒரு பின் வந்து குத்துச்சுன்னா ப்ரொடெக்ட் பண்ணணும்ல. ஒரே ஒரு லேயர் மட்டும் இருந்துச்சுன்னா ரொம்ப ரத்தம் வந்துடும், ரொம்ப அதிகமாக நம்ம காயப்பட்டுரும். கரெக்டாக அந்த மாதிரி விஷயத்துல இருந்தெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு நம்ம ஸ்கின்ல வந்து ஸ்ட்ராட்டிஃபைட் ஸ்குவாமஸ் எபிதீலியம் வந்துட்டு இருக்கு. இது 2 வகைகள் ஆஃப் ஸ்குவாமஸும் 2 டைப்ஸ் ஆஃப் எபிதீலியல் டிஷ்யூ. தென் 3வது வந்து என்னன்னு பார்த்தோம், கியூபாய்டல். கியூபாய்டல்லாம் என்ன, ஸ்கொயர் மாதிரியா வந்து இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இதை வந்து முன்னோர்கள் ஆஃப் கியூபாய்டல் அவங்க பேர் வந்துட்டு கிளாண்டுலார் வந்துட்டு எபிதீலியம். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து காலம்னார். இவங்க வந்துட்டு காலமாக வந்துட்டு இருப்பாங்க, பில்லர் மாதிரி வந்துட்டு இருப்பாங்க. அதனால இவங்க பேர் வந்துட்டு இது. இவங்க பேசிக்லி வந்துட்டு அப்சார்ப்ஷனும் செக்ரீஷனில் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவ்வளோதான் வந்துட்டு எபிதீலியல் டிஷ்யூ. இதை நீங்கள் படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதினாலே இதுவே போதும். புரிஞ்சுக்கிட்டு படித்தாலே awesome. ஓகேவா. மீண்டும் உங்களை இன்னொரு செக்ஷனில் வந்து பார்க்கணும். நம்ம அடுத்த செக்ஷனில் வந்துட்டு மற்ற டைப்ஸ் ஆஃப் வந்துட்டு அனிமல் டிஷ்யூஸை வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறோம். அது வந்து ஃபுல்லாகவே நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா பசங்களா. பாய் பசங்களா, என்ஜாய் பண்ணுங்கள். பாய்.